ஹலோ! ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி, ரம்யா ரமேஷ் என்டர்டெயின்மென்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 7 மாசத்துக்கு மேல ஆகுது. அ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பழைய சேனல் ஒண்ணு வச்சு ரன் பண்ணிட்டுருந்தேன். பட் அந்த சேனல் அந்த அளவுக்கு வியூஸ் போல. அம் நம்ப வந்து சேனல் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா, 100,00,000 ஷார்ட்ஸ் வியூஸ் எடுக்கணும். லாங் வீடியோ பார்த்தீங்கன்னா, 4000 வாட்சிங் ஹவர்ஸ் எடுக்கணும். அப்பதான் வந்து மானிடைஸ் பண்ண முடியும். என்னால பழைய சேனல்ல வந்து கொண்டு வர முடியல. அம் பட் வந்து புது சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 1 1/2 மாசத்திலேயே பார்த்தீங்கன்னா, 4000 வாட்சிங் டைம் கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து மானிடைஸ் பண்ணிட்டேன். பண்ணிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் பேமெண்ட் யூடியூப் சேலரியும் எடுத்துட்டேன். நான் எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, போன இயர் வந்து எல்லாரும் யூடியூப்ல நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுத்துட்டேன் அப்படின்ற மாரி போட்டுட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த வீடியோஸ் பார்த்து எனக்கும் ஆசை வந்துச்சு. நாமளும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி. ஆனா அதுக்கான வீடியோஸ்லாம் எப்படி போடணும்? எப்படி ரன் பண்ணணும்? அப்படின்றது தெரியாது. பட் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, கிடைக்கிற கேப்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வீடியோஸ் எடுத்து போடணும் அப்படின்னு இந்த கோச்சிங்லாம் சொல்லிக் குடுத்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா? அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டேன். கத்துக்கிட்டு எப்படி டப்ஸ்ல வந்து நம்ப அப்லோட் பண்ணணும் அப்படின்றதையும் கத்துக்கிட்டேன். கத்துக்கின்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். இப்ப புது சேனல் பார்த்தீங்கன்னா, எனக்கு 20K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க் யூ சப்ஸ்கிரைபர்ஸ். உங்களால தான் இப்ப நான் ஃபர்ஸ்ட் பேமெண்ட் எடுக்க முடிஞ்சது. இப்ப என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா? உங்களுக்கும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கும். முயற்சி பண்ணீங்க. கண்டிப்பா இப்ப நான் பேமெண்ட் எடுத்த மாரி உங்களாலயும் எடுக்க முடியும். நான் பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் சேனலுக்கு நெறையவே கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா, அ என்னோட பழைய மொபைல் இருக்கு இல்லைங்களா? அதுல தான் வந்து நான் இப்ப பேமெண்ட் எடுத்திருக்கேன். அது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேங் ஆகும். ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்குள்ளேயே கட் ஆகி போகும். அத வச்சியே இவ்வளோ நாள் வந்து கொண்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, ரொம்ப அந்த ஃப்ரண்ட் கேமரா வந்து ஒர்க் ஆவாது. இந்த பழைய மொபைல் வச்சு இவ்வளோ நாள் வீடியோஸ் போட்டு ஒரு 7த் மந்த்ல இப்ப சேலரி எடுத்துட்டேன். ஆனா என்னோட சேலரிய வச்சு தான் நான் ஒரு புது மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நெனச்சேன். இப்ப புது மொபைலும் வாங்கிட்டு, அதுல தான் நான் வந்து இப்ப பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஓகே. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.